நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்த கூடிய சீக்கிரத்தில நம்ம மல்லி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம கதிரேசனும், நம்ம விஜயும் ரொம்பவே பயந்துட்டாங்க. கண்டிப்பா ரேணுகாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாரி. ஆனா நம்ம விஜய்க்கு ரொம்பவே நம்பிக்கை. கூட மல்லி போயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும், அதே சமயம் கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மல்லி ரேணுகாவ விட்டு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைங்க. ஆனா இருந்தாலுமே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க. அப்போதாங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகான்ற பேரில் விளையாடிட்டு இருக்கால இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆட்டத்தை அந்த சுடரி அவளுடைய சுயரூபம் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி எல்லாருமே அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட ரேணுகாவை காப்பாற்றணும்னு. ஆனால் இவ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பாக மல்லியை விட்டால் எல்லாருமே அடித்து கீழே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வித்தியை நம்ம காமிக்கணும். அதே சமயம் இவ்வளோ நாளாக நம்ம திட்டம் போட்டுட்டு இருந்தது ஒரே செகண்டில் மல்லி எல்லாத்தையும் சொதைப்பிடுவா போல். அதனால் மல்லியை ஃபஸ்ட்டு மண்டையை உடைக்கணும்னு இப்போ எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த ரேணுகாவை நம்ம மல்லியோட மண்டையை அடிச்சிட்டேங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் அவன் மண்ணில் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த ரவுடி கும்பல் அடிக்கிற மாதிரியும் நம்ம மல்லியை எதிர்பார்க்காத தருணத்தில் தாக்கிட்டு மாதிரி தாங்க ஒரு பழியை போட போகிறேங்க. ஆனால் உண்மையிலே நம்ம மல்லிக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். இவங்க உண்மையிலே மனநிலை பாதிக்கப்படலை. இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு சதி திட்டத்தை போட்டு தான் இப்படி நடத்திட்டு இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான உண்மை கண்டுபிடிக்கணும்னு நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி ஓடிட்டு தாங்க இருக்குது. எப்படியாச்சும் நம்ம விஜய்க்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தணும் நம்ம மல்லி ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலே நம்ம கதிரேசனுக்கு இப்போ எதிர்பார்க்காத தருணத்தில் நம்ம ரேணுகாவோட உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணுமாப்பில். ஏன்னா மல்லியாச்சு கூட தப்பிச்சோட எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரேணுகா மனநிலை பாதிக்கப்பட்டுவ. என்னால் சகிக்க முடியல, என் கண் அது பழி அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த ரவுடி கும்பலோட என்ன கோரிக்கை இருந்தாலும் நிறைவேற்றலாம். எப்படியாச்சும் அவங்க மல்லியும் ரேணுகாவை காப்பாற்றினா போதும்னு நம்ம கதிரேசன் அவசரப்பட்டு இந்த ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அங்கே நம்ம ரேணுகான்ற பேரில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காள் இந்த சுடரி எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த 8 கோடி ரூபாய் அந்த ஒரு டெண்டரும், அதே சமயம் அந்த ஒரு கீயும் தாங்க. கீ இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் அது நம்ம கதிரேசங்கிட்டே கீ கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை அந்த ஒரு கீ எடுத்துகிட்டு போனது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கதிரேசங்கிட்டே அந்த ஒரு கீ இல்லைன்னு சொன்னதும் இந்த சுடருக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அப்போ இந்த சுடரியை பேச போகிறா. போதும் நிறுத்துடா, உன்னுடைய சுயரூபம் எனக்கு தெரியாதுன்னு தெரியா, நீ பொய் சொல்கிற. உண்மையிலே நான் எனக்கு மனநிலை பாதிக்கப்படல, ஒரு மண்ணும் கிடையாது. உன்னை திட்டம் போட்டு அழிக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணேன். ஒழுங்கு மரியாதையோட அந்த கீயை கொடுக்கல மல்லி கொன்றுவேன்னு நம்ம சுடரே அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம். இது எல்லாமே நாடகமா, கண்டிப்பாக உன்னை நான் உண்டில் நாக்க போகிறேன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் அவனுடைய ஆக்ரோஷமான அந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்த போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் எவ்வளவோ டைம் நம்ம மல்லியும் நம்ம மனோகரனும் சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, செக் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குள்ள சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட அவமானம் இல்லைன்னு நம்ம விஜய் நம்ம மல்லி அடித்தது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே கேவலமாக படுத்திட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே காயப்பட போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுப்பாங்க. அப்போ தாங்க நோட்டிஃபிகேஷன்